ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஐடிஆர் எப்படி ஃபைல் பண்ணணும்னு பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு சிஏக்கு எந்த ஒரு காசு கொடுக்க தேவைப்படாது. நீங்களே உங்கள் ஐடிஆரை சொந்தமாக ஃபைல் பண்ணணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து உங்கள் க்ரோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரௌசரில் நீங்கள் ஐடிஆர் லாகின் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும். இல்லைன்னா www.incometax.gov.in அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ்குள்ளே வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். இதில் வந்து உங்களுக்கு வந்து லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு 2 கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தால் நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் லாகின் பண்ணாட்டி ரெஜிஸ்டர் அங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ஜஸ்ட் உங்களோட பேன் நம்பரை போட்டு வேலிடேட் பட்டனை கிளிக் பண்ணணும். அந்த பேன் நம்பர் கரெக்டாக இருந்தால் அது வந்து வேலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்து உங்களோட பின் ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் சிம்பிளி லாகின் பண்ண போகிறேன். ஸோ இங்கே உங்களோட பேன் ஐடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் டிக் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்டை போட்டுருங்க. போட்டோன்னே நம்ம வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ரைட் கார்னரில் நீங்கள் பார்த்தா உங்கள் பேர் எழுதியிருக்கும். அங்கே போய் மை ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணணும். ஓகேவா? அந்த மை ப்ரொஃபைலில் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் விட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் இமெயில் ஐடி, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இன்கேஸ் அது எதுவுமே ஃபில் ஆகாமல் இருந்தால் அதை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டேஷ்போர்டுக்கு போவோம். டேஷ்போர்டில் இப்போ நான் உங்களுக்கு ஏஐஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு காட்டிக்கிறேன். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்டும் நம்ம ஃபார்ம் 16 நம்ம ஆஃபீஸ்லேருந்து கொடுக்குற டாக்குமெண்ட், இந்த 2 டாக்குமெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். ரெண்டும் சேமாக இருந்தால் நமக்கு வந்து ஃபர்தராக ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏஐஎஸில் போய் நம்ம வந்து ஃபைனான்ஷியல் இயர் இப்போ எனக்கு வந்து 25-26 வேணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் காட்டுற மாதிரியே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டாக இருக்கும். அதோட பாஸ்வேர்டு வந்து உங்களோட பேன் நம்பர் ஸ்மாலில் எழுதிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதணும். ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஏஐஎஸ் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபார்ம் 16 ஏஐஎஸ் இது ரெண்டையும் நல்லா கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐடிஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைலுக்குள்ளே போவோம். ஃபைலில் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கும். அதில் நம்ம போய் அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபைல் இன்கம் டேக்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அசஸ்மெண்ட் இயர் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த அசஸ்மெண்ட் இயர் வந்து 26-27. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆன்லைன் தான் கட்ட போகிறோம். ஸோ ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தா இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து டு ஃபில் ஃப்ரெஷ் இன்கம் டேக்ஸ்னு கேட்கும். ஸோ ஸ்டார்ட் நியூ ஃபைல்னு பண்ணி கொடுத்துடணும். இங்கே வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல்குள்ளே தான் பண்ணுறோம். ஸோ இண்டிவிஜுவலில் ஆல்ரெடி செலக்டடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடணும். இது நான் இப்போ இந்த வீடியோ மெயினாக பண்ணுறது வந்து சேலரி பர்சன் கடி பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஐடிஆர் 1 தான் செலக்ட் பண்ணணும். உங்களோட ரிக்குவயர்மெண்ட் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த ஜூம் பண்ணுற இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதுல வந்து உங்களுக்கு காட்டுவோம். ஐடிஆர் 1 செலக்ட் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒட்டுப்பு ஃபுல்ஃபில் அதான் இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஐடிஆர் 1 வந்து சேலரிடு பர்சன் கடி தான் இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்றப்பல உங்களுக்கு வந்து ஐடிஆர் 2, 3ன்னு வேரி ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து ஐடிஆர் 1 வச்சு கோ அஹெட் பண்ண போகிறோம். ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் கேட்ட போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா சர்டன் கொஷின்ஸ் கேட்கும். ஸோ நான் எப்படி டிக் பண்ணிக்கணும், மேக்ஸிமம் நீங்களும் சேலரி பர்சனாக இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் சேமாக தான் இருக்கும். அப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தால் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க ஒட்டுக்கு. இப்போ நம்ம பார்த்தா இங்கே வந்து ரிட்டன் சம்மரின்னு நம்மக்கிட்ட இருக்கும். இந்த ரிட்டன் சம்மரியில் இருக்கிற எல்லா காலமையும் நம்ம வந்து 1 by 1 ஃபில் பண்ணிட்டு வரணும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே
ஃபார்ம் 16 ஏஐஎஸ் மூலமாக ஃபில் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் அதை விட்டு வெரிஃபை பண்ணணும். இஃப் இன் கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கணும் நம்மளோடது என்னெல்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். கிராஸ் சேலரி, நம்ம வந்து சேலரிடு பர்சன்னால நமக்கு ஆஃபீஸ்லேருந்து வர சேலரி இன்கம்லாம் கிராஸ் சேலரியில் எல்லாம் இருக்கா இல்லையான்னு. பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு நமக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டா நமக்கு வந்து அதில் வந்து ஒரு க்ரீன் டிக் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நமக்குள்ளது வந்து கிராஸ் சேலரி. ஸோ அதுலேயும் நம்ம செக் பண்ணணும் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. எல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தா உங்களுக்கு அதுவும் ப்ளூ டிக் வந்துடும். அதுக்கப்புறம் டோட்டல் டிடக்ஷன். ஸோ டோட்டல் டிடக்ஷன் ஏதாவது இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணதுக்கு திருப்பி இதில் போய் ஒன்றெலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என் கேஸில் எல்லாமே 0 இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் கேஸ்லேயும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் கண்டினியூ கொடுத்தா அங்கேயும் உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் டேக்ஸ் பெய்டு. ஸோ இப்போ என் கேஸில் எனக்கு டேக்ஸ் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் இருந்தால் அந்த அமௌண்ட் நீங்கள் கிட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸில் உங்களோட டிடிஎஸ் அமௌண்ட்டும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வெரிஃபை யுவர் டேக்ஸ் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது வந்து எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் எல்லா செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ப்ரொசீட்னு வரும். ஸோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கேல்குலேட்டிவ் ஷீட் மாதிரி வரும். அதில் உங்களோட டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, என்ன அது ரிட்டர்ன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து ஒரு செல்ஃப் சப்மிஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அந்த ஏரியாவை போட்டுட்டு உங்கள் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரொசீட் டு வேலிடேட் போட்டதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு எதாவது எரர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு காலம் வரும். ஸோ நீங்கள் அந்த காலத்தில் கிளிக் பண்ணால் என்ன எரர் இருக்குன்னு டைரெக்டாக நமக்கு காட்டிடும். இங்கே வந்து நான் வந்து டேக் டிடக்ஷனுக்குள்ளே இயர் செலக்ட் பண்ணல. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து டிடிஎஸ் அமௌண்ட்டுக்குள்ளது என்னெல்லாமோ இருக்கோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் திருப்பி அந்த பேஜுக்கு வந்துட்டேன். எனக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த பேஜில் வந்து நான் பார்த்தா எனக்கு கோ டு வேலிடேட் நான் கிளிக் பண்ணணும். அங்கே கிளிக் பண்ணால் இப்போ எனக்கு எல்லாமே வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ ப்ரிவ்யூ கிளிக் பண்ணால் என்னோடய ப்ரிவ்யூவில் போய் செக் பண்ணிக்கலாம் எல்லாம் டேட்டா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. ப்ரொசீட் டு வேலிடேட்னு வந்துட்டு ஸோ வேலிடேஷனும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து வெரிஃபிகேஷன். ஸோ நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஓடிபி மூலமாக வரும். உங்கள் ஆதார் கார்டு லிங்க்டான ஃபோன் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும் இந்த கேஸில். நெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஆதார் கார்டு லிங்க் ஓடிபி மூலமாக நான் வந்து இப்போ பண்ண போகிறேன். ஸோ அதில் டிக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம். நமக்கு வந்து இப்போ ஆதார் கார்டு நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே இன்சர்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு ஸோ என்னது கன்ஃபார்ம் சப்மிஷன் ஆஃப் ரிட்டன் சப்மிட். ஓகே, ஸோ சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்புறம் ப்ரொசீட், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைல்டு அண்ட் வெரிஃபைட் யுவர் ரிட்டர்ன்ஸ். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். உங்களுக்கு என்ன இந்த டவுன்லோட் ரெசிப்டில் கிளிக் பண்ணி நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.